1975 ஆண்டு ஜூன் 25 டெல்லி ராம்லீலா மைதானம் 1,00,000 இந்தியர்களின் உணர்ச்சி கொந்தளிப்பால் ஸ்தம்பித்து போயிருந்தது. அப்போது மேடை ஏறிய அந்த காந்தியவாதி, சிம்மாசனத்தை காலி செய்யுங்கள், மக்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்கிற கவிஞர் ராம்தாரி சிங் தினகரின் கவிதை வரிகளை உரக்க கத்த சுற்றியிருந்த கூட்டமும் அதை திருப்பி கூறியது. அவர்களின் உரத்த சத்தம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் தூக்கத்தை கெடுத்ததோடு காங்கிரஸ் ஆட்சிக்கான முடிவுரையையும் எழுதத் தொடங்கியது. அதுதான் சுதந்திர இந்தியாவின் மாபெரும் அகிம்சை வழி போராட்டமான ஜேபி இயக்கம். 1973 ஆண்டு அது. ஊழல் மற்றும் பொருளாதார சீர்கேட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய மாபெரும் தொடர் போராட்டத்தால் குஜராத் அரசாங்கம் ஆட்டம் கண்டிருந்தது. நவநிர்மாண் அந்தோலன் பற்ற வைத்த தீ பக்கத்து மாநிலங்களுக்கும் பரவத் தொடங்கி பீகாரை அடைந்திருந்தது. பாட்னா பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஒருங்கிணைத்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த பீகார் மாநில மாணவர் சங்கங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. லாலு பிரசாத் யாதவின் தலைமையில் சுஷில்குமார் மோடி, ராம்விலாஸ் பஸ்வான், நிதிஷ்குமார் என இன்றைய பீகார் அரசியலின் சாணக்கியர்கள் எல்லாம் மாணவர்களாக ஒன்று கூடினர். சட்டப்பேரவைக்கு செல்லும் வழியை மறித்து அன்றைய கல்வி அமைச்சர் ரமானந்த் சிங் வீட்டுக்கு தீ வைத்தனர் மாணவர்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர களமிறங்கிய காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் கொல்லப்பட்டனர். அவ்வளவுதான். மாணவர்கள் கொந்தளிக்க தொடங்கினர். மாநிலம் முழுவதும் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர். அரசையே கலைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தனர். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்பதாக முதலமைச்சர் அப்துல் கஃபூர் வாக்குறுதி அளித்தும் போராட்டம் நின்றபாடில்லை. தங்களது போராட்டத்தை மேலும் வலிமையாக்க நேருவின் அழைப்பால் காங்கிரஸில் இணைந்து காந்தியால் வளர்க்கப்பட்டு அமெரிக்காவில் படித்துவிட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனை தலைமை ஏற்க அழைத்தனர். அவரும் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்றார். பாட்னாவை தாண்டி போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. மாணவர்களின் ஏகோபித்த ஆதரவு ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு கிடைத்தது. ஜூன் 5 பீகார் சட்டப்பேரவைக்கு செல்லும் வழியில் மாபெரும் பேரணிக்கு ஏற்பாடு செய்ய கட்டளை போட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன். பாட்னா காந்தி மைதானத்தில் பேசிய அவர், யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இது போராட்டம் அல்ல, முழு புரட்சி என அறிவித்து மத்தியில் ஆளும் இந்திரா அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். ஆனாலும் இந்திரா இறங்கி வருவதாக இல்லை. குஜராத்தில் ஆட்சியை கலைத்தது போல பீகாரிலும் ஆட்சியை கலைக்க அவர் தயாராக இல்லை. இந்திராவை இறங்கி வர வைக்க எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கினார் ஜெயபிரகாஷ் நாராயணன். நாடு முழுக்க பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். பீகாரில் தொடங்கிய போராட்டம் மெல்ல மெல்ல நாடு முழுவதும் பரவ தொடங்கியது. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் காவல்துறை தாக்குதலுக்கு ஆளானார். ஆளும் கட்சி நெருக்கடி தாண்டி அவர் ஏற்படுத்திய தாக்கம் பலருக்கும் உத்வேகம் கொடுத்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு முக்கிய தீர்ப்பு வந்தது. 1971 ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என ஜூன் 12, 1975 அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இந்திரா உடனே பதவி விலக வேண்டும் என குரல் எழுப்ப தொடங்கினார் ஜெயபிரகாஷ் நாராயணன். நாடு முழுவதும் பரவிய போராட்டம், ஆட்சிக்கு எதிரான மனநிலை, தொடர்ந்து மோசமடையும் பொருளாதார நிலை என இந்தியாவின் நிலை மோசமாக இருந்தது. இதனால் இந்தியாவின் இறையாண்மைக்கே ஆபத்து என கூறி அவசர நிலையை பிரகடனம் செய்தார் இந்திரா காந்தி. அடுத்த நாளே மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களோடு சேர்ந்து ஜெயபிரகாஷ் நாராயணனும் மொரார்ஜி தேசாயும் கைது செய்யப்பட்டனர். 130 நாட்கள் தனிமை காவலில் அடைக்கப்பட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன். சிறையில் இருந்து பரோலில் வரும்போது அவரது கிட்னி பழுதாகி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தது. ஆனாலும் இந்திராவுக்கு எதிரான அவரது போராட்டம் ஓய்ந்தபாடில்லை. மக்கள் சுதந்திரமாக இல்லாவிட்டால், பத்திரிகைகள் சுதந்திரமாக இல்லாவிட்டால், சிவில் உரிமைகள் எதுவுமே இல்லாவிட்டால் அதை அடிப்படை ஜனநாயகம் எனலாம், பாராளுமன்ற ஜனநாயகம் எனலாம். அதுவும் இல்லாவிட்டால் சமூக ஜனநாயகம் எனலாம். ஆனால் அது ஒருபோதும் மக்களுக்கான ஜனநாயகமாக இருக்காது என இந்திராவை அட்டாக் செய்தார். எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் இணைக்க முயற்சிகளை மேற்கொண்டார். ஜனசங்கமும் அவரோடு இணைய முன் வந்தது. ஜனதா கட்சி உருவானது. RSS மீதான விமர்சனங்களை RSS பாசிஸ்ட் என்றால் நானும் பாசிஸ்ட் தான் என பேசி வாயடைக்க வைத்தார். எதிர்க்கட்சிகள் கொடுத்த நெருக்கடியால் 1977 ஜனவரி 18 ஒரு வழியாக அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து தேர்தல் நடத்த அறிவிப்பை வெளியிட்டது இந்திராவின் அரசு. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஜனதா கட்சியின் கீழ் ஒன்று திரண்டன. இந்துத்துவ பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என ஜனசங்கத்துக்கு அறிவுறுத்தி சேர்த்துக் கொண்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன். மார்ச் மாதத்தில் நடந்த தேர்தலில் இந்திராவின் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. கடந்த தேர்தலை விட 198 தொகுதிகள் குறைவாக 154 இடங்களில் மட்டுமே வென்றது. ஜனதா கட்சி கூட்டணி 295 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. இந்திராவின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதோடு சேர்த்து சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியும் முடிவுக்கு வந்தது. முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி ஆட்சியை பிடித்தது. மொரார்ஜி தேசாய் பிரதமராக பொறுப்பேற்றார். பீகாரில் தொடங்கிய ஜெயபிரகாஷ் நாராயணனின் அகிம்சை போர் இந்திராவை அகற்றியதோடு முடிவுக்கு வந்தது. அந்த போராட்டத்தின் நீட்சியாக இந்தியாவை வழிநடத்தும் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் தலையெடுத்து தலைமை ஏற்க முன்னேறி வந்தனர்.